மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே சோளம்பேட்டை மாரியம்மன் கோவில் தெருவில் வயலில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு 35 அடி ஆழத்திற்கு மணல் எடுக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. அந்த பள்ளத்தில் மயிலாடுதுறை நகராட்சி மற்றும் பல்வேறு நபர்கள் குப்பைகளை கொட்டி வந்ததை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். கிராம சபை கூட்டத்தில் குப்பைகளை கொட்டக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். இந்த நிலையில் அந்த இடத்தை வாங்கிய செந்தில் என்பவர் குப்பைகள் கொட்டப்பட்ட பள்ளத்தை சமன் செய்து பிளாட் போடுவதற்காக பிளாஸ்டிக் கழிவுகள் கலந்த மணல்களை நீடூர் பகுதியில் இருந்து டிராக்டர், லாரிகள் மூலம் வந்து பள்ளத்தில் கொட்டி சமன் செய்ய முற்பட்டார். அப்போது அப்பகுதி கிராம மக்கள் தடுத்து நிறுத்தி வாகனங்களை சிறைப்பிடித்தனர். 35 அடி ஆழ பள்ளத்தை மூடி பிளாட் போட்டு விற்பனை செய்தால் அந்த இடத்தை வாங்கி வீடு கட்டினால் ஆபத்து ஏற்படும் என்றும், குடிநீர் தட்டுப்பாடு உள்ள தங்கள் பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகள் கலந்த மணலை கொட்டுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்றும், குட்டை போல் உள்ள இடத்தை நீராதாரமாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இச்சம்பவம் அறிந்து வந்த குத்தாலம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி பள்ளத்தில் கொட்டப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் கலந்த மணலை அப்புறப்படுத்த உத்தரவிட்டனர். பின்னர் வருவாய்த்துறையினர் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியின் பேரில் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த பகுதி மயிலாடுதுறை ஒன்றியம் சோழம்பேட்டை பகுதி. இந்த பகுதியில் விளைநிலமாக இருந்தது ஒரு காலத்தில். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் இதில் பெரிய மண் எடுத்த பள்ளம், ஏற்கனவே நிலம் வச்சுருந்தவங்க இதில் மண் எடுத்துட்டாங்க. அது பெரிய பள்ளமாக போயிட்டு அந்த பள்ளத்தை அந்த பக்கத்தில் உள்ள நிலங்களோடு சேர்த்து இங்கே வேறு ஒரு பார்ட்டி வாங்கியிருக்கிறவங்க இதுக்கு தொடர்ந்து கொண்டு வந்து குப்பையை கொட்டி இன்றைக்கி கிட்டத்தட்ட பெரிய ஒரு 50 அடி பள்ளம் இருந்தது, இன்றைக்கி குப்பையால் ஃபுல்லாக நிரப்பப்பட்டிருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா, மழை காலத்தில் இதில் தண்ணி நின்று இங்கே பக்கத்தில் உள்ள நிலத்தடி நீர் சுத்தமாக பாதிக்கப்படுது.